இளங்கோவனை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் போராட்டத்தை தொடரும் நிலையில் EVKS இளங்கோவனுடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சார் வணக்கம். தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சம்பந்தமாக ஒரு கருத்தை நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க. தற்போது அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை ஒன்று உண்மையாகவே நான் சொன்னதை அவர்கள் புரிந்து கொண்டார்களா இல்லையா, இல்லை மதுவிலக்கு போராட்டம் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கின்றதே, அதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக என்ன என்று தெரியல. நேற்றும் இன்றைக்கு இங்கே போராட்டங்கள் செய்திருக்கின்றார்கள். வரட்டும், என்னுடைய குடும்பவியை எரிக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் எனக்கு மேலே திருஷ்டி இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏதோ இப்படி குடும்பவி கொடுத்துலாவது அது கழிவுன்னு நினைக்கிறேன். பட் அதை விட்டு வன்முறையில் ஈடுபடுவார்களே, ஆனால் எங்களுக்கும் வன்முறை ஆயுதத்தை கையில் எடுக்க தோன்றும். இன்னொன்று, நான் சொன்னேன் என்று சொல்கின்றார்கள். நான் எதை சொன்னேன் என்றால், பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு இருக்கிறது என்று சொன்னேன். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர்கள் இங்கே வரும்போது ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேஷம் போடுகின்றது. ஜெயலலிதாவை விமர்சிப்பது போல, ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பை போல ஒரு இதை தான் நட்டை வேண்டும் என்று சொன்னேன். இதைத்தான் நான் கள்ள உறவு என்று சொன்னேன். இதில் என்ன ஆட்சேபனை இருக்கிறது? எதற்காக அவர்கள் பதப்பதைப்பு அடைய வேண்டும்? அது 4 நாட்களுக்கு பின்பு இந்த வேகம் ஏன் வந்தது என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. இன்னொன்று, என்னுடைய நிலையை ஆதரித்து இன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவர்களும் வைகோ அவர்களும் அறிக்கை விட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய தோழர்களை பொறுத்தவரையில் நான் இன்று வரை இந்த நேரம் வரை அமைதியாக இருங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். இல்லை தொடரும் என்று சொன்னால் எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஜெயலலிதா குடும்பாவை எரிப்பதற்கு தெரியும். ஆனால் அது நடக்கக்கூடாது என்பதற்காக நான் அமைதிக்காக சொல்லியிருக்கின்றேன். தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் தோழர்கள் அமைதியாக இருக்கின்றனர். இன்று நீங்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் உரிய அந்த ஒரு கருத்தை தெரிவிக்கிறீங்க. ஆனால் ஆகஸ்ட் 14ஆம் தேதி, அதாவது மதுவுக்கு எதிரான உங்களுடைய போராட்டம் நடைபெறும் போது சேப்பாக்கத்தில் வைத்து நீங்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிங்க. அதாவது பேரை குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடியும் ஜெயலலிதாவையும் குறிப்பிட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சிங்க. அந்த கருத்தை நீங்கள் இப்போ பின்வாங்குறீங்களா? இல்லை அதில் நான் சொல்றதை பின்வாங்கவே மாட்டேன். நான் சொன்னது கள்ள தொடர்பு இருக்கின்றது, கள்ள உறவு இருக்கின்றது என்று சொன்னேன். நான் எதை சொன்னேன் என்றால், அவர்கள் வருகின்ற தேர்தலில் போட்டியிடும் போது பாரதிய ஜனதா கட்சியை தன்னுடைய கூட்டணியில் ஜெயலலிதா சேர்த்துக் கொள்வார். அதற்காக தான் பேச்சுவார்த்தை நடந்தது. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர வேறு எந்த பாரதியை கொச்சையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல.